பேசும்போது சொன்னாங்க, நல்லா பேசுவாங்க. நல்லா பேசும்போது சொன்னாங்க, பாக்யராஜ் சார் அது அது ஃபைட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் டான்ஸ் நினச்சிட்டு போகக்கூடாது, நீங்கள் நடிப்பு நினச்சிட்டு போகக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு. ஒன்லி கதை தான் அப்படின்னா இது எல்லாமே ஒரு மைனஸு அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி கதையை மட்டுமே நினச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பிரமாமா ஒரு வாழ்த்து படுற மாதிரி வாய்ச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க சொல்லும் போது. சரி பரவாயில்ல, அவங்க தயாரிப்பாளராகி நமக்கு நல்ல மரியாதையா வருது. அப்புறம் இந்த இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போகும்னு நான் நினைக்கல. ஏன்னா அவங்க 3 மணிக்கே அதே கஷ்டம், தேட்டர் கிடைக்காது, அடுத்தடுத்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. அப்புறம் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எப்படா இன்னும் அடுத்தது யாரோ கூப்பிடுவாங்களே, லைட்டாக பண்ணுறது அது இது இதெல்லாம் நடக்க, அடுத்த ஆளுக்கு வேற வந்து உள்ள வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்து. சரி பரவாயில்ல, ஏதோ கேட்டு வாங்கிட்டாங்க உங்களுக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து இந்த இன்னொருத்தருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும், சாருக்கு வாழ்த்து சொல்ல மாதிரி ரீஎன்ட்ரி ரொம்ப அவர்கள் அது வந்து தானு சார் சொல்லிட்டு போனாரு, ரெடியா இருக்கிறேன், நானெல்லாம் ரெடியா இருக்கிறேன் வாங்க. அந்த மாதிரி இந்த படம் அவங்களுக்கு எல்லாருமே இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து பண்றதுக்கு அவங்க கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம். அது வந்து எனக்கு அவங்க கேரக்டர் வந்து எத்தனை பேர் பத்திரிகையாளர்ல இருந்து எல்லாருமே வந்து சக நண்பர்கள் எவ்வளவு பேர் வந்து சும்மா ஒருத்தர் முன்னுக்கு வர முடியாது. எல்லாரும் ஆணுக்கு பின்னாலதான் பெண்ணுமாங்க, இந்த பெண்ணுக்கு பின்னால பல ஆண்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்க எல்லாருமே நல்ல விதத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இன்னொருத்தர் இவங்க பிரதர் கார்த்திக், எனக்கு பொறாமையா இருந்தது. இவர் வந்து அவரை சொல்ல, அவரை உடனே கூப்பிட, இது பண்ண அப்படின்னு உட்காரு. ஏன்னா எங்க அண்ணன் பேட் எடுத்துட்டே துரத்துவார். சினிமா டிராமான்னு சொன்னாலே கோயம்புத்தூர்ல சினிமா டிராமாவா அப்படின்ட்டு பெருசா தடி கிடி என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்து துரத்துவாங்க. இதெல்லாம் நம்ம செய்யற வேலையா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா எனக்கு இப்போ பாருங்க, தம்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் கொடுக்கணும். அவங்க ஒரு பெரிய சப்போர்ட்டு, கவிதா ஒரு பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் அந்த மெட்ரோ படத்துல நான் பார்த்தேன், அதுல கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஃபோர்ஸான ஒரு கேரக்டரா வந்து பண்ணியிருப்பாரு. இங்க பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லாம உட்காந்துக்க, என்னை விட இன்னசென்டா உட்காந்துக்க, எதுவுமே பேசாத அளவுக்கு சைலண்டா. நான் வந்தது அந்த படத்துல நான் பார்த்ததே வேற மாதிரி இருந்தது, இதனால இந்த படத்துல எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு உங்க பிரதரு சிஸ்டர் எல்லாமே கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. அப்புறம் இந்த படத்துல இன்னைக்கு இசை வெளியீட்டு இது டெய்லர் வெளியீட்டு விழாங்கிறதுனால ஜோவன் முதல் கொண்டு கேமராமேன் முதல் கொண்டு இதில் பணியாற்றின எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். இது இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி, இம்ப்ரெஸ் ஃபிலிம் ஃபேக்டரி அப்படின்னாங்க. டைட்டில் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக தான் இருக்குது. நல்லா ராபர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. என்னன்னா திருடன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தேன். எனக்கு பிடிச்ச சில திருட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப நான் ரசிச்ச விஷயங்கள். அது சிவாஜி சார் நடிச்சது ஒரு படம் இருக்கும். ஒரு ஆள் வர்றான், நகை பணம் எல்லாம் எடுத்துட்டு வர்றான், அதை திருடணும், நாளைக்கு ஏதாவது நைட் டைம்ல போய் எல்லாம் திருடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் காலையில 10:30 மணிக்கு தான் அவன் எடுத்துட்டு கடைக்கு வர்றான், 10:30 மணிக்கே திருடிடுறான், இங்கே இந்த ரோட்லயே திருடிடலாம் அப்படின்னு. இந்த ரோட்ல வச்சு எப்படி திருடுவா அப்படின்னா, ஒன்னும் இல்லை, ஒரு கேமரா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆளுகளை ஒட்டு கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வரும்போது இவர் உணர்ந்து கேமராவெல்லாம் வச்சு ரெடியா 10 மணிக்கு வெயிட் பண்ணுவார். ஜனங்கள்லாம் சேர்ந்துருவாங்க. என்ன சார்னா, ஷூட்டிங்க நீங்கெல்லாம் கூட நடிக்கணும் அப்படின்னு. என்னென்ன இல்லை, ஒருத்தர் வருவான், அப்போ நாங்கள் வந்து டக்குன்னு போய் நிறுத்தி பிளாக் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் பொட்டியோட பணத்தையும் நகையும் தூக்கிட்டு ஓடுவோம். அப்ப அவன் ஐயோ ஐயோ திருடன் திருடன் கத்தும் போது நீங்களாம் சேர்ந்து, ஏண்டா வட்டிக்கு வட்டி விட்டு இப்போ காசு சம்பாதிச்சுவேன், அதனாலதான் அவன் காசு இப்படி அநியாயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களாம் அவனை பிடிச்சி ரொம்ப கம்மியா அடிச்சு அவனை அப்படி உட்கார வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி சார் திருடிட்டு போவார் திருடன் படத்துல. நான் ரொம்ப ரசிச்ச சீன் அது. புத்திசாலித்தனம் இருந்தது, அதே நேரத்தில் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதே மாதிரி ரியல் லைஃப்ல கூட ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா
இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பேஜராயிருவாங்க இல்லையா, திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது. அது எம்ஆர்ஆர் வீட்டுக்கு ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துட்டாங்க. வந்து என்ன இதான் இன்கம் டேக்ஸ் நாங்கள் அப்படின்னா ஒரு 4-5 பேர். உடனே எம்ஆர்ஆர் வெளியே வந்து ஐயோ ஐயோன்னு கத்தினாரு. வீதியில எல்லாம் எம்ஆர்ஆர் ரோட்ல வந்து ஐயோன்னு கத்தி, என் வீட்டுக்குள்ள திருடம் வந்துட்டு என்ன கத்தியை காமிட்டு மிரட்டுறா நீங்க தான் காப்பாற்றணும் ஜனங்க. நம்ம எம்ஆர்ஆர் வீட்டுல புண்ணு உடனே எல்லாம் புந்து அடி. இன்கம் டேக்ஸ் எனக்கு அடி விழுந்துருக்கு. இவரு பொட்டி படிக்கிற என்னென்னலாம் வச்சிருக்காரு அதெல்லாம் பத்திரமா கார்ல எடுத்து வச்சு சேஃப்டியா கொண்டு போயிட்டாரு வெளியே. அன்னைக்கு இன்கம் டேக்ஸ் அன்னைக்குதான் அதுல இருந்தா போலீஸ் இல்லாம எந்த வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸே போகிறாங்கன்னு அன்னையில இருந்தா போலீஸே வந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா. அந்த மாதிரி திருடர்கள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பிரெயின் வேணும், வித்தியாசமா என்ன திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நானே நினைச்சு பார்த்துக்குவேன் என்னன்னா, இந்த முதல்ல திருடுறவன் வந்து அவன் கெட்டிக்காரத்தனம், என்ன எவ்வளவு சேஃப்டியா வைக்க முடியுமோ எல்லாமே சேஃப்டியா வச்சிருப்பாங்க. ஆனா இவன் மைண்டு வந்து ரொம்ப பிரமாதமா அதை யூஸ் பண்ணி எப்படா அதை திருடிட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டா போய் இவன் வந்து அடிச்சுட்டு போயிடுவான். அப்புறம் போலீஸ்காரர் வருவான். அவன் வந்து எப்படி நின்று பார்ப்பான், எந்த வழியாக உள்ள வந்திருக்க முடியும், எப்படி வந்திருக்கணும், ரேகையெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே அது பழக்கமானவனா இல்லை புதுசாக தெரிஞ்சவனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை வந்து போலீஸ்காரன் வந்து கரெக்டாக அவன் ரூட்டை கண்டுபிடிச்சி இவன் போய் அரெஸ்ட் பண்ணுவான். ஸோ அது இதை விட பெரிய திருடனை விட பிரெயினுங்கிறது வந்து போலீஸ்காரனுக்கு. அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு வரும். அந்த லாயர் கேட்டுக்குவார். கேட்டு என்னென்ன அவன் திருடின அப்படின்னா ஓகே. அப்புறம் போலீஸ் இப்படி பிடிச்சாங்க, இல்லை மர்டர் கேஸ் ஏதோ ஒன்றை பிடிச்சாங்க. உடனே அந்த லாயர் இவன் இப்படி திருடினா போலீஸ் இப்படி கேஸ் போட்டிருப்பான், இவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான், ரெண்டையும் கேட்டுட்டு இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸே உண்டா பண்ணி விட்டுருவாங்க. சில நேரங்களில் அந்த லாயர் பண்றது இருக்க இந்த திருட மூளையை விட போலீஸ்காரங்க அவங்க இன்னும் கிரிமினல் மூளை. லாயருக்கு தப்பா நினைச்சு கூடாது, ஜெயிச்சுக்கிறதுக்காக சொல்லுவாங்க. என்னன்னா ஒருத்தர் திருடிட்டான், இது அருவாள் வெட்டிட்டான்னு சொன்னோன்னே கைப்பிடியா பிடிச்சிட்டாங்க, அருவாள்லாம் இருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்கும்போது வந்து எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு லாயர் கேட்டாரு. ஒரு 5 லட்சம் கொடுத்தா நீங்க கைப்பிடியா பிடிச்சிட்டாங்க, எப்படி காப்பாற்றணும், நான் காப்பாத்துறியா நீ, நானே காப்பாற்றுறேன், நான் வெளியே கொண்டு வந்துடுறேன், ஒரு 5 லட்சம் கொடுக்குறியா 10 லட்சம் கொடுக்குறியான்னு சொல்லி பேசிட்டாரு. அப்புறம் போனாரு. அடுத்த நாள் வந்து என்னன்னா கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு இது மாதிரி அருவாள் வெட்டின அருவாள் பார்த்தவங்கலாம் இருக்காங்க, வெட்டின அருவாள் இருக்குது அப்படின்னு உடனே இந்த லாயர் அருவாளுக்கு வெட்டின அருவாளில் கத்தி இருக்காது, ரத்தம் இருக்கு, எல்லாம் ஓகே யுவர் ஆனர், அதை போய் அந்த அருவாளை எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஃபாரன்சிக் மாதிரி ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, இந்த பிளட்டை செக் பண்ணி அதை முதல்ல செக் பண்ணிட்டு வர சொல்லுங்க என்ன. அதை போய் செக் பண்ணிட்டு வந்து அது ஆட்டு ரத்தம் அப்படின்ட்டான். என்னன்னா இவர் முதல் நாளே போலீஸ்ல போய் ஆளை பிடிச்சி அவனுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த அருவாளை வாங்கிட்டு வந்து அதை போய் கிளீன் பண்ணி நல்லா கரெக்ட் பண்ணிட்டு ஆட்டு ரத்தத்தை எடுத்து அதில் பூசிட்டு கொண்டு வந்து சத்தமெல்லாம் மறுபடியும் உள்ள வைக்க சொல்லிட்டாரு. ஸோ லாயருடைய புத்திசாலித்தனம் எப்படிங்கிறது பாருங்க. அது எப்படி எடுத்துக்கலாம், கிரிமினல் மைண்டு எடுத்துக்கலாம், புத்திசாலித்தனமான மைண்டு எடுத்துக்கலாம். ஆனால் இது போலீஸ் திருடன் தாண்டினது போலீஸுடைய மைண்டு, போலீஸை தாண்டி லாயரனுடைய ஒரு மைண்டு. இது எல்லாத்த விட மோசமான ஒரு மைண்ட் இருக்கு, ரொம்ப கிரிமினலான மைண்டு. அவங்க யார் வேணா ரைட்டர், நம்ம அனந்த கிருஷ்ண மாதிரி என்ன மாற என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்றது யாரு. ஒரு கதைக்கு வேணும்னா திருடன் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அது எப்படி போலீஸ்கார கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். லாயர் கேரக்டர் வந்ததுனால அதை உடைக்கிறதுக்கு லாயருக்கு உண்டான மூளை, அதுக்கு உண்டான டைலாக் அதெல்லாம் போடுறதும் நம்ம தான் பண்ணணும். இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ரைட்டருங்கிறவங்க வந்து பேர் வாங்க முடியும். ஸோ சினிமாவில் வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்லும்போது அனந்த கிருஷ்ணன் அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் படம் அதை பார்த்தேன். அதில் வந்து அந்த கிரைம், நான் எடுக்கிற படம் வேறு, நான் பார்க்குற படம் வேறு. என் லைப்ரரிக்காரனை சொல்லுவான் பூர்ணிமா கிட்ட, எங்க சம்பந்தமே இல்லை சார், எப்போ பாரு கத்தி துப்பாக்கி இது இருக்கிற படமா எடுத்துட்டு போறாரு, ஆனால் அவர் எடுக்கிற படத்துல அதெல்லாம் வர்றதே இல்லையே அப்படின்ட்டு. எனக்கு சினிமா பார்க்கறதுன்னா ஃபைட்டு இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நான் படம் பார்க்குறேன். ஆனால் இவர் அனந்த கிருஷ்ணன் அந்த ஃபர்ஸ்ட் படம் செய்யும் போது பார்த்தா அதில் வந்து பிளானிங்கு அதெல்லாம் பண்ணுறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு. இப்போ சினிமாவில் வந்து
ஒரே ஒரு விஷயம்தான், ஒன்று ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும், இல்லைன்னா சொல்கிற விஷயம் சொல்கிற விதம் இருக்குல்ல அது புதுசாக இருக்கணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும். இது விட்டு வேற ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ புதுசாக கிடைக்கலன்னா கூட சொல்கிற விதம் புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அவர் இந்த மெட்ரோ படத்தில் அவருடைய அந்த ஸ்கிரிப்டில் அவன் எப்படி திருடுறான், அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கு நடுவுலேயே லாஸ்ட் அந்த சென்டிமெண்ட் வச்சுருந்தாங்க, இந்த மதர் அந்த சென்டிமெண்ட் வச்சு, அப்புறம் பிரதருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இது. ஸோ என்னென்ன எமோஷன் கொண்டு வர முடியுமோ ரொம்ப அழகாக அதில் பண்ணியிருந்தாரு. நான் ஃபோன் பண்ணி பேசுனேன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆமாம், ஆளை இப்போ தான் பார்க்குறேன் நான். ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் ஃபோன் பண்ணி பேசினேன். ஸோ இதில் இப்போ ராபர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காருங்க போது நிச்சயமாக நிறையா ராபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதில் என்னென்னா சுவாரஸ்யம் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த திருடுறவன் எப்படி திருடுறான் அப்படிங்கிறது, போலீஸ்காரன் எப்படி போய் பிடிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே அது மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி அந்த கிரைமில் எதுவுமே நல்லா இருக்கும். ஸோ இந்த படம் ராபர் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் ஒன்றுமே எனக்கு ஸ்கிரிப்ட் வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அனந்தகிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்லணும். என்னன்னா அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு படம் கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது பெரும்பாலும் அப்படிலாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி தான் நடக்காது. ஆனால் அவர் உதவியாளருக்காக ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அதை ஓகே அப்படின்னு சொல்லி கவிதா அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க படம் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படிங்கிறது அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அவர் எந்த அளவுக்கு இவர்கிட்ட சின்சியராக ஒர்க் பண்ணியிருந்தா இவர் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பார் அப்படிங்கும்போது அது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில். இப்போ நானே பார்த்திபன் தான், நான் தான் பூஜை போட்டேன் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் வேறு சில காரணங்கள்னால படம் செய்ய முடியாமல் போச்சு. அப்புறம் பார்த்திபனுக்கு அப்புறம் பாண்டியராஜனே என்னோட பேனரில் அவனும் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன். ஒரு 2-3 படம் பார்த்திபன், தாய் குடும்பமே, கபடி இதெல்லாம் எப்போ சும்மா இருக்கும்போது யோசிச்சு வைப்போம். அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இனி போய் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, இந்த ஏஜ் தாண்டியாச்சுன்னா இப்போவும் போய் லவ்னு சொல்லிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாண்டியராஜன் இவங்கெல்லாம் வரும்போது சரி இந்த கதை நீ பண்ணுறா இது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அசிஸ்டண்ட்டுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கணும் டைரக்டருக்கு அசிஸ்டண்ட்டுக்குள்ளே. ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்காக ஒரு படத்தை பண்ணி அவரே சான்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காகும் போது எந்த அளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கவிதா அவர்களுக்கும் சரி, ஆனந்தகிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி, தயாரிப்பாளரும் அவங்க தயாரிப்பாளருக்கு மட்டும் அவங்க சக்ஸஸ் ஆகணும். அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வாழ்த்து சொன்னதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் அந்த குடும்ப சகிதமாக எல்லாருமே கலந்துக்கிட்டு இதே சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.